வணக்கம் நண்பர்களே. இப்போ அஸ்ட்ராலஜி வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, இது தனுசு ராசி. தனுசு ராசியில் இப்போ 4 பிளானட்ஸ் இருக்கு. செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன். இது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி இன்னைக்குள்ள நிலைமை 4 பிளானட்ஸ் தனுசு ராசியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 4 பிளானட்ஸ்ல ஒரு பிளானட் புதன் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்து 15ஆம் தேதி நெக்ஸ்ட் வீக் தை திருநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகர ராசியில பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், இங்க இருந்த 4 பிளானட்ஸுமே ஒவ்வொன்னா மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுச்சு. 9ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள இந்த 5 நாள் 6 நாள்ல பாத்தீங்கன்னா 4 கிரகத்தோடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா மகர ராசிக்குள்ள என்டர் ஆகுது. சரி, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத பார்க்கணும். தனுசுல இருந்து இப்ப மகரத்துக்கு போறதுனால என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். இப்ப இங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு, ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம். அதுல இப்ப இந்த மகர ராசி என்பது சனி பகவானுடைய ஒரு வீடு. ஓகேங்களா? அந்த சனி பகவான் வீட்டுல 4 பிளானட்ஸ் இப்ப என்டர் ஆகுது. இங்க எந்தெந்த பிளானட்ஸ்க்கு டாமினன்ட் பவர் அதிகம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா மகர ராசியில உச்சம்னு சொல்லுவாங்க. எக்ஸால்டட் பொசிஷன் அப்படின்னா உச்சம் அப்படின்னு அர்த்தம். உச்சமா இருக்கும்போது ஒரு கிரகம் ரொம்ப டாமினண்டா செயல்படும். அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய செக்டார்ஸ் எல்லாமே ரொம்ப அதிக வீரியமா செயல்படும். ரொம்ப டாமினண்டா இருக்கும். செவ்வாய் பகவானுடைய செக்டார் என்ன அப்படின்னு பார்க்கணும். செவ்வாய் அப்படின்னாலே ஒரு வார் பிளானட், போர் கிரகம் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடணும். ராஜ கிரகம்னு சொல்லுவோம், போர் கிரகம்னு சொல்லுவோம். செவ்வாயினாலே ஒரு மிலிட்டரி கமாண்டர், ஒரு ஆர்மி ப்ரொஃபஷனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வார் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய கிரகம் தான் செவ்வாய். ஓகேங்களா? அந்த செவ்வாய் மகரத்துல உச்சமடையும் போது செவ்வாயுடைய செக்டார்ஸான டிஃபென்ஸ் தான் பயங்கரமா அப்படியே பூம் ஆகும். பிளஸ் வேற என்ன செக்டார் செவ்வாய்க்கு அப்படின்னு பார்க்கும்போது கெமிக்கல்ஸ், ஃபார்மா அப்படி அதுவும் பாத்தீங்கன்னா பெருசா ஷைன் ஆகும். பிளஸ் வேற என்ன இருக்கும், அக்ரஷன் கூட. இண்டஸ்ட்ரீஸ், செவ்வாய் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே செவ்வாயுடைய கண்ட்ரோல் தான். சோ செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த செக்டார்ஸ் எல்லாம் பூம் ஆகும். நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கணும், சூரியன் பாத்தீங்கன்னா இங்க மகர ராசியில ஒவ்வொரு ராசிலையும் ஒரு 3 நட்சத்திரம் வரும். இப்போ தனுசு ராசியில பாத்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு. உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்கும் தனுசு ராசியில வரும். சூரியன் இங்க மகரத்துக்கு வரும்போது மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஸ்பெஷாலிட்டி ஏன் அப்படின்னா சூரியனுடைய சுய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்துல சூரியன் டிராவல் பண்றாரு, சொந்த நட்சத்திரத்துல. அப்போ சூரியன் அப்படின்னால என்னன்னா ராஜ கிரகம். அவர் கவர்மெண்ட், சூரியன் தான் லீடர். அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா லீடர் அவர் தான். அப்ப என்னன்னா அந்த ராஜ கிரகங்கள், கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பூம் ஆகும். அது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே சைன் ஆகும். பிளஸ் சனியோடைய வீட்டுல சூரியன். இப்ப இங்க இருந்து 4 கிரகமும் மகரத்துக்கு பயிற்சி ஆகும் போது ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் மகரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் தான். உத்திராடம் 2ஆம் பாதம், உத்திராடம் 3ஆம் பாதம், உத்திராடம் 4ஆம் பாதம். சோ அப்ப அந்த உத்திராடம் மேல சூரியனுடைய நட்சத்திரத்து மேல சூரியன் டிராவல் ஆகுது, சுக்கிரன் டிராவல் ஆகுது, புதன் டிராவல் ஆகுது, செவ்வாய் டிராவல் ஆகுது. அப்ப என்ன ஆகும், சூரியனுடைய செக்டார்ஸ் ரொம்ப டாமினண்டா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ்ல எல்லாமே, பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், கவர்மெண்ட் பேங்க்ஸ், இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் சொல்லக்கூடிய அந்த இது ஏறும். பப்ளிக் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும். சோ இது போல இருக்கும். அப்புறம் புதன் என்னன்னா ஒரு ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே ஸ்பீடு பண்ணக்கூடியது, பூம் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா புதன் தான். இப்ப இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆர்டர்ஸ்
எல்லாமே வந்து ஃபாஸ்டா வந்து கையெழுத்தாகும். ரொம்ப நாளா பெண்டிங்ல இழுத்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து சைன் ஆகும். டிஃபென்ஸ்ல வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஷைன் ஆகும். சோ சுக்கிரன் இணைறாரு. சுக்கிரன் புதன், இந்த சுக்கிரன் புதன் தான் வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து முக்கியமான ஒரு பார்ட்டிசிபேஷன். ரெண்டு தான் வந்து இந்த ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஒரு வண்டிக்கு வந்து நீங்க கியர் மாத்தும் போது ஆக்சிலரேட் பண்ணாதான் வந்து வண்டி ஃபாஸ்டா மூவ் ஆகும். அது போல இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து மார்க்கெட்டை வந்து ஆக்சிலரேட் பண்ணுவாங்க. இப்ப மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு இல்லையா, இங்க இருந்து மார்க்கெட் வந்து பெருசா பவுன்ஸ் பேக் ஆக போகுது. என்னன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் நிறைய வந்து டீல் சைன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு சந்தையில உற்சாகம் ஏற்படும். இந்த யூஎஸ் இந்தியா டீல் கூட வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அதுவும் கவர்மெண்டோடைய டீல் தான். அது இந்தியா யூஎஸ் டீலும் முடியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன பார்க்கணும்னா டிஃபென்ஸ் செக்டார், பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூஎஸ் டீல் முடியறதுனால ஃபாரின் ரிலேட்டட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஷைன் ஆகும். யூஎஸ் இந்தியா டீல் முடியும்னு நான் சொல்ல வரல, அதான் முடியறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ அந்த செக்டார்ஸ் எல்லாம் பூம் ஆகும். நிப்டியும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து பெருசா ரெக்கவர் ஆகிறதுக்கு மறுபடியும் போய் மேல வந்து ஆல் டைம் ஐ, இப்போ ஆல்ரெடி ஆல் டைம் ஐ கட் பண்ணிட்டு தான் கீழே வந்துட்டு இருக்கு. மறுபடியும் மேல போயிட்டு ஆல் டைம் ஐக்கு மேலாம் போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிப்டி பிப்ரவரி மந்த் டார்கெட் 27,450. இதுதான் என்னுடைய வியூ. என்ன சார் மார்க்கெட் அடி பாதாளத்தில் போயிட்டு இருக்கு, நீங்க மேல கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டு மார்க்கெட் இங்க இருந்து பவுன்ஸ் ஆயிட்டு மேல போகும்ன்றது தான் என்னுடைய வியூ. பேனிக் கிரியேட் பண்றது என்னுடைய நோக்கம் இல்லை. நன்றி, வணக்கம்.